ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா 2017ல வெளியான லூசிஃபர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல மோகன்லால், மஞ்சு வாரியர், டொவினோ தாமஸ்னு நிறைய பேர் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு இன்டர்போல் ஆபீசரை நமக்கு காட்டுறாங்க. நிறைய நாடுகள்ல தேடப்படுற ஒரு குற்றவாளியோட பேரு குரேஷி ஆப்ரஹாம் அப்படின்றது. அந்த குரேஷி ஆப்ரஹாம் ஒரு இடத்துக்கு வரப்போறாரு அப்படின்ற தகவல் தான் இவருக்கு கிடைக்குது. அப்படியே கட் பண்ணி நமக்கு கேரளாவை காட்டுறாங்க. கேரளாவோட சிஎம்மா இருக்கவர் இறந்து போயிட்டாரு. பி.கே. ராம்தாஸ் அப்படின்றது தான் இவரோட பேரு. ஐயுஎஃப் அப்படின்றது தான் இவரோட கட்சி பேரா இருக்கும். இப்ப நமக்கு வர்மா அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. சிஎம் இறந்ததுனால ஆக்டிவ் சிஎம்மா இவர் தான் இப்ப இருந்துட்டு இருக்காரு. சிஎம் எங்க இறந்து போயிருப்பாருன்னா எதிர்க்கட்சி தலைவரோட பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல தான் இறந்து போயிருப்பாரு. இதையே சாக்க வச்சு நம்ம போராட்டம் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவரும் முடிவு பண்ணிடுறாரு. இப்ப வர்மாவும் என்ன பண்றாருன்னா அவரோட ஆட்கள்லாம் அந்த இடத்துல போராட்டம் பண்ண சொல்லிடுறாரு. இவரோட ரைட் ஹேண்ட் பேரு முருகன் அப்படின்றது. அந்த முருகனுக்கு கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா இந்த அனுதாப அலையில தான் நம்ம அடுத்த வாட்டி ஜெயிக்க போறோம், அதனால இந்த போராட்டத்தை பயங்கரமா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. விடுங்க தலைவரே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முருகனும் சொல்றாரு. இப்ப மயில் வாகனம் அப்படின்ற ஐபிஎஸ் நமக்கு காட்டுறாங்க. இவர் அந்த இடத்துல சாதாரணமா கார்ல உட்காந்து ஜாலியா லேடிஸோட போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் நமக்கு எதிர்க்கட்சி தலைவரை காட்டுறாங்க. அவர் அவரோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது மீடியாட்கள்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. நடந்திருக்கிறது இயற்கையான சாவு தான், இது ஆளுங்கட்சி அரசியலாக்க பாக்குறாங்க, இதுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவரோட வீட்டு கிட்ட வரும்போது நேரடியா வர்மாக்கு கால் பண்ணிடுறாரு. யோ வர்மா, ரொம்ப ஓவரா பண்ணாதயா, என்னோட பொண்ணுக்காக நான் சேர்த்து வச்சிருக்கிறது அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் தான், அதை உன்னோட ஆட்கள்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப வர்மாவும் போராட்டத்தை நிறுத்த சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. மயில் வாகனமும் இப்ப கோமதி அப்படின்ற ஒரு சீரியல் பாக்குறாரு. இவர் பொண்ணுங்க விஷயத்துல வீக்ன்ற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இப்ப நேரடியா சிஎம் இவருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. யோ போராட்டம் நடந்து வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் கலைச்சு விட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மயில் வாகனமும் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல முருகனுக்கு கால் பண்ணிட்டாரு. முருகா, இது வரைக்கும் நீ பண்ணது போதும், இதுக்கப்புறம் அடிக்க தான் போறாங்க போலீஸ், அதனால நீ கொஞ்சம் சேஃப் ஆயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே தலைவரே அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா அமைதியா கார்ல ஏறிடுறாரு. இப்ப போலீஸும் வார்னிங் கொடுக்குற மாதிரி வார்னிங் கொடுக்குறாங்க. திடீர்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லா ஆட்களும் வேகமா தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் லூசிஃபர் அப்படின்ற படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப கோவர்தன் அப்படின்ற ஒரு நபரை நமக்கு காட்டுறாங்க. அவரும் சிஎம் சாவு பத்தி லைவ்ல பேசிட்டு இருக்காரு. இப்ப லைவ்ல கமெண்ட் பண்ற ஒருத்தர் என்ன சொல்றானா இவர் லூசுன்னு சொல்றான். இவர் என்ன சொல்றாருன்னா நான் லூசு கிடையாதுடா, நீங்க தான் லூசு, டிவி சேனல்ல போடுறதா நியூஸ் நம்பிட்டு இருக்கீங்களே, நீங்க தான் உண்மையான லூசுன்னு சொல்றாரு. ராம்தாஸ்க்கு அடுத்து அந்த இடத்துக்கு யார் வர போறாங்க அப்படின்றத பத்தி தான் சொல்ல போறேன். ராம்தாஸ் முதல்ல நல்ல ஆட்சி தான் கொடுத்துட்டு இருந்தாரு, ஆனா கடைசி சில வருஷமா அவரோட ஆட்சியில நிறைய குறைபாடுகள் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இறந்து போன ராம்தாஸ்க்கு ஜத்தின்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் இப்போ வரைக்கும் ஃபாரின்ல தான் இருக்கான். அவன் எப்படி இருப்பான்றது கூட இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. அவனுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது பிரியதர்ஷினி அப்படின்னு சொல்றாரு. இவங்க தான் இறந்து போனவரோட மூத்த பொண்ணா இருப்பாங்க. உங்க தம்பி வருவாரா அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லாருமே கேக்குறாங்க. இல்ல அவன் வர மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி உங்களோட ஹஸ்பண்ட் வருவாரா அப்படின்னு கேட்கும்போது பாபி வரதா சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. பாபி தான் இவங்களோட ஹஸ்பண்ட் பேரு, ஆனா ரெண்டாவது ஹஸ்பண்ட் தான் இவரு. இவங்களுக்கு மொத ஹஸ்பண்டா ஜெயதேவ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் மர்மமான முறையில ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பாபி வீட்டுக்குள்ள வந்தான். இந்த பாபி வந்ததுக்கு அப்புறம் தான் ராம்தாஸ்க்கு நிறைய கெட்ட பேர் வந்தது. அந்த அளவுக்கு மோசமானவன் தான் இந்த பாபின்னு சொல்றாரு. இப்ப பாபி நமக்கு காட்டுறாங்க. இவர் மும்பைல அவரோட ஃப்ரெண்ட் அப்துல்ல பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அப்துல்லா என்ன சொல்றாருன்னா அந்த இடத்துல அவர் இறந்திருக்காரு, நீ அங்க தானே இருக்கணும், இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாரு. இவரும் இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் மாதிரி சொல்றாரு. ராம்தாஸ் இவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா நீ பண்ற எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காத பாபி, நீ பண்ற எல்லாமே எனக்கு தெரியும், இப்போ வரைக்கும் நான் பொறுத்து தான் போயிட்டு இருக்கேன், ஆனா ட்ரக்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு பாக்குறேன், அது நடக்காது அப்படின்னு மிரட்டுற மாதிரி பேசியிருப்பாரு. சோ இவர் தான் சாமர்த்தியமா அவரை கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா டீடைலா இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. இப்ப அப்துல் கிட்ட என்ன சொல்றாருன்னா எம்என்எம் கிட்ட இருந்து தான் கட்சிக்கு நிதி வந்துட்டு இருக்கு, அந்த நிதி பத்தாது, எனக்கு இன்னும் நிறைய நிதி வேணும், ஏன்னா நிறைய நிதியை நான் வாங்கி தந்தேன்னா கட்சி நான் சொல்றதை கேட்கும் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு நான் என்ன பண்ணும் பாபி அப்படின்னு அப்துல் கேட்கிறாரு. பாபி என்ன சொல்றாருன்னா ஃபியோடரை நான் மீட் பண்ணோம், அவர்கிட்ட ஒரு டீல் பேசணும், அதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்துல நம்மளோட வேலைக்காக டிம்பர் ஃபேக்டரியை ஓபன் பண்ணிருந்தோம், அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதை உன்னால திரும்பி திறக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா முடியும் அப்படின்ற மாதிரி பாபியும் சொல்றாரு. சரி வா ஃபியோடரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே நடந்துகிட்டே வராங்க. பாபி ஃப்ரெண்டுன்ற முறையில உங்ககிட்ட கேட்கிறேன், கண்டிப்பா ஃபியோடர் கிட்ட டீல் பேசி தான் ஆகணுமா, ஏன்னா ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு நல்லா தெரியும் அப்துல், நான் பேசி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பாபி சொல்றாரு. ரெண்டு பேருமே உள்ள கிளம்பி போறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல இருக்க ஒரு நியூஸ் மீடியா சேனலை காட்டுறாங்க. இப்ப அங்க இருக்கிற லேடி என்ன பண்றாங்கன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இந்த விஷயத்தை ஃபோக்கஸா கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது இவங்களோட ஹஸ்பண்ட் கால் பண்றாரு. அவர் தான் இந்த இடத்துல இவங்களுக்கு சீனியராவும் இருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம ஆளுங்கட்சிக்கு சொம்படிக்கிற வேலையை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களும் ஆர்கியூ பண்ணி பாக்குறாங்க, வேணா நம்ம நேர்மையாவே இருப்போன்றாங்க. இல்ல நேர்மையெல்லாம் இருக்க முடியாது, அவங்க கிட்ட இருந்து தான் நமக்கு ஃபண்ட் வருது, அவங்களுக்கு ஆதரவா தான் நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஃபியோடரும் என்ன டீல் அப்படின்னு பாபி கிட்ட கேக்குறாரு. பாபி என்ன சொல்றாருன்னா கேரளாவே இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட கண்ட்ரோல்ல வந்துரும்,
அதுக்கப்புறம் நீங்க கேரளால என்ன வேணா பண்ணிக்கலாம், அதுக்கு மாறா நீங்க என்ன பண்ணணும்னா மாசம் பிறந்தா எனக்கு 250 கோடி தரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. 250 கோடி எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா நான் நினைக்கிற எல்லாத்தையும் அந்த ஸ்டேட்ல பண்ண முடியணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுவியான்னு கேக்குறாரு. பாபி கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டாரு. உடனே இவரும் டீலுக்கு ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி பாபி கிட்ட ஒரு புல்லட்டை தராரு. இந்த புல்லட்டை ஞாபகம் வச்சுக்கோ, நீ மட்டும் நீ சொன்னதை செய்யலன்னு வச்சுக்கோயேன், உன் நெத்தியில இந்த புல்லட் தான் இறங்கும்னு சொல்றாரு. இப்ப திரும்ப லைவ்ல பேசிட்டு இருக்க கோவர்தனை நமக்கு காட்டுறாங்க. மூணாவதா வர்மாக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வர்மாவும் யார் கொல்லி வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஜத்தின் இன்னும் வரலையே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அங்க இருக்க பிரியா கிட்ட கேக்குறாரு. பிரியாவா என்ன சொல்றாங்கன்னா, நானே என்னோட அப்பாக்கு கொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு யார் வந்தாலும் சரி, ஆனா அந்த ஸ்டீஃபன் மட்டும் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வர்மாவும் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி திரும்பி நமக்கு கோவர்தனை காட்டுறாங்க. இப்ப ஸ்டீஃபனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு, ஏன்னா கட்சியில அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குன்றாரு. ராம்தாஸ் தான் ஸ்டீஃபனுக்கு பதவி கொடுத்து ஒரு அடையாளத்தை தந்திருக்காரு, ஆனா எதுக்கு தந்தாருன்றது தெரியல. ராம்தாஸ்க்கும் ஸ்டீஃபனுக்கும் என்ன தொடர்புன்றது இன்னும் யாருக்கும் சரியா தெரியல. ஆனா நான் டார்க் வெப் மூலியமா ஸ்டீஃபனை பத்தி சில தகவல் சேகரிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி கோல்டு ஸ்மக்லிங்லாம் பண்ணிருக்காரு. கோல்டு ஸ்மக்லிங் பண்ண ஒருத்தர் எதுக்காக ராம்தாஸ் கூடிய வச்சிருந்தாருன்றது தான் கேள்வி அப்படின்றாரு. இப்ப ஸ்டீஃபனை நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவர் ஒரு ஆசிரமம் மாதிரி தான் நடத்திட்டு இருப்பாரு. அங்க இருக்க பசங்க கிட்ட பேசிட்டு வெளியே வராரு. இப்ப இவர் கூட நிறைய ஆட்கள் வரேன்னு சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் மட்டும் என் கூட வந்தா போதும், அலெக்ஸ் நீ வா அப்படின்ற மாதிரி அலெக்ஸ்ன்றவரை கூப்பிடுறாரு. இவர் தான் ஹீரோவோட முக்கியமான அசிஸ்டன்ட் மாதிரி. ஸ்டீஃபனை நேரடியா இவங்களால தடுக்க முடியாது, ஏன்னா அவரும் இந்த கட்சியை சேர்ந்தவர் தான். வேற எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேருமே பயங்கரமா டிஸ்கஸ் பண்றாங்க. மயில் வாகனமோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேணும்ட்டே ரோடெல்லாம் பிளாக் பண்ணிடுறாரு. இப்ப வந்துட்டு இருக்க ஹீரோவோட காரை மடக்குறாரு. சாரி, இந்த இடத்துக்கு மேல கார் போக கூடாது, திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் காரை விட்டு பொறுமையா இறங்குறாரு. கார் தானே போக கூடாது, நான் போலாம்ல அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்தை விட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவை பிடிச்ச நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால இவங்களாலையும் எதுவுமே பண்ண முடியல, விட்டுறாங்க. வர்மாவும் பிரியா கிட்ட என்ன சொல்றாருன்னா, நாங்க எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணோமா, இருந்தாலும் எங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு. பிரியாவும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அமைதியா இருக்காங்க. ஸ்டீஃபனும் ராம்தாஸை பாக்குறதுக்காக வராரு. அவரை பாக்குற இவரும் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல நமக்கு பழைய கிளிப்பிங்ஸ் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர் சின்ன பையனா இருக்கும் போது ராம்தாஸ் ஏதோ பெருசா ஹெல்ப் பண்ணிருக்காரு போல. கட்சியில எல்லாருமே என்ன சிஎம்மா இருக்க சொல்றாங்க. இன்னைக்கு நைட் ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்கோம், உனக்கும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வர்மா சொல்றாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, முதல்ல எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா உட்காந்து பேசிக்கலாம்னு சொல்றாரு. இப்ப பொறுமையா அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. பிரியாவும் அவங்க கையாலேயே அவங்க அப்பாக்கு கொல்லி வைக்கிறாங்க. அதே இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஹீரோவோட இடத்தை காட்டுறாங்க. ஹீரோவோட இடத்தை பொறுத்த வரைக்கும் அனாதையா இருக்கிற நிறைய பேர் அந்த இடத்துல இருப்பாங்க. அதே மாதிரி தான் அபர்ணா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க இப்ப கர்ப்பிணியாவும் இருக்காங்க. இவங்களோட சொந்தக்கார பையன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஏமாத்திட்டு போயிருப்பான், அதனால தான் இந்த நிலைமையில இருக்காங்க. இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. அவரும் அங்க இருக்க பசங்களுக்கு எல்லாம் கதை மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோவோட அசிஸ்டன்ட் அலெக்ஸை நமக்கு காட்டுறாங்க. அவர் ஆக்சுவலா ஹீரோ கூட இருந்தே குளிப்பறிக்கிறதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. முருகனுக்கு கால் பண்ணி ஹீரோவை பத்தி தகவல் எல்லாம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்பதான் பாபி வீட்டுக்கு வராரு. பிரியாவும் பயங்கரமா கோவப்படுறாங்க. என்னோட அப்பா இறந்த அன்னைக்கு கூட உங்களால வர முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, ஒரு மீட்டிங்ல பிஸியா இருந்துட்டேன், அதனால தான் என்னால வர முடியல. சரி, நீயும் மீட்டிங்க்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன மீட்டிங் அப்படின்னு கேக்குறாங்க. கட்சி மீட்டிங்க்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, ஜான்வி எங்க அப்படின்னு கேக்குறாரு. அவளோட ரூம்ல தான் இருப்பா அப்படின்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. இப்பதான் நமக்கு ஜான்வியை காட்டுறாங்க. பிரியாவோட மொத ஹஸ்பண்டுக்கு பிறந்தவங்களா தான் இருப்பாங்க ஜான்வி. பாபி கதவை தட்டுறாரு. ஜான்வியும் வெளியே வராங்க. நீ ரொம்ப நாளா ஒரு புக் வேணும்னு கேட்டுட்டு இருந்தல, அந்த புக்கை நான் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தராரு. இல்ல, ஆல்ரெடி நான் அமேசான்ல வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றதை கேளு, முதல்ல அதை ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களும் வேகமா ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள ட்ரக் இருக்கு. இவங்க ட்ரக்குக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க. உனக்காக ட்ரக் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன், எனக்கு ஒரு அக்கு கிடையாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் தயங்கிக்கிட்டே அவருக்கு பக்கத்துல வராங்க. இவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப மோசமா இவங்க கிட்ட நடந்துக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை அபியூஸ் பண்றாரு போல. இவங்களும் வேகமா விலகிடுறாங்க. கதை வந்து சாத்திக்கிறாங்க. அம்மா கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இப்ப மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு பாபியும் வந்துடுறாரு. கூட்டணி கட்சியோட சப்போர்ட்டோட தான் இவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அதுக்காக நிறைய பேருக்கு இந்த பதவி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி லிஸ்ட கொடுத்திருப்பாங்க. ஆனா பாபி அதெல்லாம் கிழிச்சு போட்டாரு. அங்க இருக்கவரும் பயங்கரமா கோவப்படுறாரு. நீங்க கட்சியில உறுப்பினரே கிடையாது, நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. நான் உறுப்பினர் கிடையாது, ஆனா ஃபண்டிங் வரதுக்கு நான் தான் காரணமா இருக்க போறேன், அதனால நான் எதுனாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ வரைக்கும் ஸ்டீஃபன் மூலியமா நமக்கு எம்என்எம் அப்படின்ற ஒருத்தங்க தான் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஃபண்டிங்கை விட 3 மடங்கு அதிகமா எனக்கு ஃபண்டிங் பண்றதா ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. முன்னைய விட 3 மடங்கு அதிகமா கட்சி வளர்ச்சிக்காக காசை தரேன், அதே மாதிரி நீங்க விருப்பப்பட்ட பதவியெல்லாம் தரேன், ஆனா நான் சொல்ற மாதிரி தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தை அங்க இருக்க வர்மா கூட ஏத்துக்கிறாரு. ராம்தாஸோட ஒரே பையனான ஜத்தினை சிஎம் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிருப்பாங்க. இப்ப மறுநாள் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. வர்மாவும் பாபி கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஸ்டீஃபன் மாதிரியான ஆளு நம்ம கூட இருக்கிறது நல்லது, அவனை எப்படியாவது அரவணைச்சுக்க பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, பேசி பாப்போம் அப்படின்ற மாதிரி பாபியும் சொல்றாரு. ஹீரோவும் இவங்க 2 பேரை பார்த்து பேசுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வெளியே இருக்க முருகனும் பயங்கரமா ஹீரோவை மறைக்கிறாரு. ஹீரோ அந்த இடத்துக்கு வரும்போது இதுக்கு முன்னாடி ராம்தாஸ் அங்க இருந்தாரு பாத்தீங்களா, அந்த நினைவுகள்லாம் இவருக்கு வந்துட்டு போகுது. எதுக்காக என்ன வர சொன்னீங்க அப்படின்னு ஸ்டீஃபன் கேட்கிறாரு. வர்மாவும் இவருக்கு ஏத்த மாதிரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி பொறுமையா பேச ஆரம்பிக்கிறாரு. நீ தானே ஃபண்டிங் வாங்கி தந்துட்டு இருக்க,
அந்த ஃபண்டிங்கை வச்சு இப்ப கட்சியை நடத்த முடியாது, அதை விட 3 மடங்கு அதிகமா ஒருத்தங்க தரதா சொல்லியிருக்காங்க, அதுக்கு மாறா அவங்க கேட்கறது சின்ன சின்ன விஷயங்கள் தான், இத பண்ண நம்ம கட்சியை தொடர்ச்சியா நடத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. சின்ன சின்ன விஷயம்னா எப்படி, இந்த ஸ்டேட் முழுக்க ட்ரக் வரணும், அதனால நிறைய பேர் சாவணும், அதுதானே சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப வர்மாக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அமைதியா இருக்காரு. பாபியும் என்ன சொல்றாருன்னா, தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்கத, உங்ககிட்ட கருத்து கேட்கறதுக்காக நாங்க கூப்பிடல, இந்த முடிவை எடுத்திருக்கோம் சொல்றதுக்காக தான் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இதுக்கு முன்னாடியாவது உன்னை காப்பாத்துறதுக்கு ராம்தாஸ் இருந்தாரு, இப்ப அவரும் கிடையாது, அதனால கவனமா இருந்துக்கோ அப்படின்னு பாபி மிரட்டுறாரு. இப்ப ஹீரோவும் பாபியை பார்த்து முறைக்கிறாரு. இப்ப உன்னை காப்பாத்த யாரா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒருமையிலேயே பேசிட்டாரு. பாபியும் லைட்டா ஷாக் ஆயிட்டாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என்ன மீறி இந்த விஷயத்தை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மிரட்டிட்டு கிளம்புறாரு. இவங்க கட்சிக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்க டிவி சேனலோட பேரு NPTV அப்படின்றது. அந்த NPTVயோட சீஃபை கூப்பிட்டு பாபியும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்டீஃபனை பத்தி தப்பு தப்பா உங்க டிவில சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டீஃபனை பத்தி சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நீங்க எதுனாலும் பண்ணிக்கோங்க, ஆனா அவனுக்கு கெட்ட பேர் வர மாதிரி ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த சேனலை சேர்ந்த ஒரு நபர் கோவர்தனை மீட் பண்றதுக்காக வந்துடுறாரு. நீங்க லைவ்ல ஸ்டீஃபனை பத்தி என்னென்னமோ சொன்னீங்கல்ல, அவர் கோல்டு ஸ்மக்லிங்லாம் பண்றாருன்ட்டு, அதை பத்தி ஏதாவது டீடைலா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவர் அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அந்த மீடியா பர்சனும் நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, நான் மட்டும் தான் தனியா இருக்கேன், என்னோட பொண்ணும் என்னோட ஒய்ஃபை என்ன பிரிஞ்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாரு. சரி, ஸ்டீஃபன் ஸ்மக்லிங்க பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த நபரும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இவரும் கொஞ்சம் தான் சொல்றாரு, அதுக்கு மேல இவருக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு இவ்வளவு தகவல் தான் தெரியுமா, வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்டீஃபனை பத்தி எனக்கு கம்மியா தான் தெரியும், ஆனா பாபியை பத்தி நிறைய தெரியும் அப்படின்ற மாதிரி இவரும் ஃபைல் எல்லாம் வச்சு பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த ஃபைல் அவன் பண்ண தப்பு எல்லாமே இருக்குன்னு சொல்றாரு. வேலை செய்யற நபர் நேர்மையான நபரா தான் இருப்பாரு. சீஃப் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் காட்டுறாரு. இதை வச்சு பாபியை செம்மையா எக்ஸ்போஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. இப்பெல்லாம் எதுக்கும் அவசரம் கிடையாது, நீ போய் மத்த வேலையை பாரு அப்படின்ற மாதிரி வேகமா அந்த நபர் அங்க இருந்து போக சொல்றாரு. ஐயோ, நம்ம பாஸே பாபிக்காக தான் வேலை செய்யறாரு போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப கோவர்தனும் அவரோட கார்ல வந்துட்டு இருக்காரு. திடீர்னு அந்த காரை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. இவருக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த இடத்துல வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா முருகன் தான் ஆட்களோட வந்திருக்காரு. இப்போ முருகனும் இவரை கடத்திட்டு வேற எங்கேயோ கொண்டு வராரு. இப்போ ஒரு சீக்ரெட்டான இடம் மாதிரி தான் இருக்கு. அந்த இடத்துல போட்டு லாக் பண்ணிடுறாங்க. கதவை தரங்கன்னு கத்தி பாக்குறாரு. யாருமே கதவை திறக்க மாட்டாங்க. அதை இவரால உடைக்கவும் முடியல. இப்பதான் அந்த ரூமை பாக்குறாரு. இவரோட வீட்ல ரூம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த இடத்துல ரூம் இருக்கு. அப்துல்லும் பாபிக்கு கால் பண்றாரு. மொத பேமெண்ட் உனக்கு வரதுக்கு முன்னாடி அந்த டிம்பர் ஃபேக்டரி மட்டும் ஓபன் பண்ணு, இப்ப எல்லாம் உன்னோட கண்ட்ரோல்ல தானே இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. எல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, ஓபன் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. ஹீரோவோட ஆசிரமத்துல அபர்ணான்னு ஒருத்தங்க இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவரும் விநாயகம் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிடுறாரு. இப்ப வெளியே வந்து ஃபாதர் கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த இடத்துக்கு வேலையாள் ஒருத்தர் வராரு. ஹீரோவை பார்த்து ஒரு தகவல் சொல்லணும்னு சொல்றாரு. இவங்க 2 பேருமே ஜீப்ல அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கிளம்பி போறத அலெக்ஸோ நோட் பண்ணிடுறாரு. நம்மளும் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா அவரோட கார் எடுத்துட்டு அந்த ஜீப்பை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டிம்பர் ஃபேக்டரி ஓபன் பண்றதுக்காக நிறைய ஆட்கள் வந்திருப்பாங்க. அதுக்காக தான் இந்த நபர் ஹீரோவை கூட்டு வந்திருக்காரு. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க எல்லாம் யாரு, இது கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிறது, இது எதுக்காக இப்ப ஓபன் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அங்க இருக்கிற நபர்களும் ரொம்ப ரஃபா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாங்க. இப்ப கன் எடுத்து இவரோட நெத்திலேயே வைக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அங்க இருக்க அலெக்ஸோ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. திடீர்னு என்ன பாக்குறாருன்னு தெரியல, அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்படியே உட்காந்துட்டே இருந்தா என்ன அர்த்தம், என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி பாபியும் வர்மாவும் கேக்குறாங்க. இவரும் என்ன பார்த்தாரு அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் கன்னால மிரட்டினாரு பாத்தீங்களா, சடனா இவர் என்ன பண்ணுவாருன்னா கன்னை பிடிங்க அவரையே ஷூட் பண்ணிடுவாரு. அங்க இருக்க நிறைய பேர் கூட பயங்கரமா சண்டை போடுவாரு. இவர் இந்த அளவுக்கு சண்டை போடுவாரு அப்படின்றதுலாம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த விஷயத்தை பாக்குறவர் தான் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்டீஃபன் சாதாரண ஆள் கிடையாது, அவங்க எல்லாரையும் கொடூரமா கொலை செஞ்சான் அப்படின்னு அலெக்ஸ் சொல்றாரு. இதை கேட்கிற பாபியும் என்ன சொல்றாருன்னா, இது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா இதை வச்சு அவனை உள்ள தள்ளிடலாமே அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கவரை பாக்குறாரு. இப்ப மயில் வாகனம் என்ன பண்றாருன்னா டீமோட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல ஏதாவது பாடி கிடைக்குதா அப்படின்ற மாதிரி தேடி பாக்குறாரு. எந்த ஒரு பாடியும் இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. இவரும் உடனே என்ன பண்றாருன்னா வர்மாக்கு கால் பண்றாரு. நீங்க சொன்ன மாதிரி எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்த வர்மாவும் பாபி கிட்ட சொல்றாரு. இப்ப ஸ்டீஃபனை வேற எப்படி நம்ம லாக் பண்றது அப்படின்னு கேக்குறாரு. பாபி என்ன சொல்றாருன்னா, அவனை லாக் பண்றதுக்கான ஒரு பிரம்மாஸ்திரம் என்கிட்ட இருக்கு, நான் அதை பயன்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சின்ன வயசுல இருந்தே பிரியாக்கு ஸ்டீஃபனை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எதனால பிடிக்காதுன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் நினைக்கிறாரு. வேகமா அவங்களோட இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க யோகா பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க டைரியில எழுதிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஸ்டீஃபன் முத தடவை அன்னைக்கு தான் எங்களோட வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா என்ன பண்ணிருப்பாருன்னா ஸ்டீஃபனை கூட்டு வந்திருப்பாரு. இதுக்கப்புறம் நம்ம பையனா நம்ம கூட தான் இருக்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ஒய்ஃபும் பயங்கரமா கோவப்படுறாங்க. யார் கூடயாவது அஃபேர்ல இருந்தீங்களா, அவங்களுக்கு பிறந்தவனா இவன் அப்படின்ற மாதிரிலாம் கண்ட மினிக்கு திட்டிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற ஸ்டீஃபனும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. நீ சாப்பிடுப்பா அப்படின்ற மாதிரி இவரும் ஆறுதல் படுத்துறாரு. இந்த கஷ்டத்தினாலேயே கொஞ்ச நாள்லயே பிரியாவோட அம்மா இறந்து போயிடுவாங்க. அவங்க இறந்து போனதை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த இடத்துக்கு அப்பா வராரு. அப்பா கிட்ட பேசுறதுக்காக இவங்களும் வராங்க. ஆனா அப்பா என்ன கேக்குறாருன்னா ஸ்டீஃபன் எங்க அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்டோன்னே இவங்களும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஸ்டீஃபன் மட்டும் இந்த வீட்ல இருந்தானா நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட கோவமா சொல்லிடுவாங்க. அப்பாவும் என்ன நினைக்கிறாருன்னா
சொல்றாருன்னா ஸ்டீஃபனை வேற ஏதாவது இடத்துல வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சர்ச்சுக்கு கூட்டு போயிடுவாரு. இந்த விஷயத்தெல்லாம் இந்த புக் மூலியமா இவரும் தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோவோட இடத்துல அபர்ணான்னு ஒருத்தங்க இருந்தாங்க பாத்தீங்களா, நான் வேற எங்கேயாவது வேலை செய்யலாம்னு இருக்கேன், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் நல்லா யோசிச்சு தானே முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி அலெக்ஸ் இவளை விட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அலெக்ஸ் என்ன பண்றாருன்னா கார்ல அவங்களை கூட்டு போறாரு. இவங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போது அலெக்ஸை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இவருக்கு பண்றது பெரிய துரோகம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்யுன்னு சொல்றாரு. மறுநாள் NPTVக்கு அபர்ணாவும் ஒரு பேட்டி தராங்க. அந்த பேட்டியில என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டீஃபன் தான் இந்த குழந்தைக்கு காரணம், என்ன இவ்வளவு நாள் அவரோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு, அது மீறி தான் நான் வந்திருக்கேன், எப்படியாவது அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட இடத்தை நமக்கு காட்டுறாங்க. இவ எதுக்காக இப்படி போய் பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்களும் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஜான்வியை காட்டுறாங்க. இப்ப பிரியாவும் ஜான்வி கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. எதுக்காக இவ்வளவு காசு எடுத்திருக்க, என்னதான் நீ செலவு பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. பாபியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ எதுக்காக டென்ஷன் ஆயிட்டு இருக்க, நீ போ, நான் சமாதானமா பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுறாரு. பிரியா அங்க இருந்து கிளம்பி போனோம்னா பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக வராரு. அவங்களும் அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இவர் கேட்கவே மாட்டாரு. அவங்க கிட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் கோவப்பட்டு தள்ளி விட்டுறாங்க. என்ன மீறி இந்த வீட்ல நீ எதுவுமே பண்ண முடியாதுன்னு மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இவங்களும் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அபர்ணா கொடுத்த பேட்டி டிவில ஓடிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பிரியா பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு பாபியும் வராரு. டிவில இந்த விஷயத்தை பார்த்து சந்தோஷப்படுறாரு. பிரியாவும் அவங்களுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா ஸ்டீஃபன் இந்த தப்ப பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. வர்மாவும் அவரோட கட்சியில இருக்கவங்கள ஸ்டீஃபனுக்கு எதிராக திருப்பி விட்டுறாரு. இப்ப ஸ்டீஃபனோட உருவ பொம்மை எல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்டீஃபன் அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. நீங்க எதுவும் பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப மயில் வாகனமும் அரெஸ்ட் பண்றதுக்காக விலங்கு போறாரு. நான் தான் வரேன்னு சொல்றேன்ல, எதுக்கு விலங்குன்னு கேக்குறாரு. விலங்கு போட்டு தான் இழுத்துட்டு போவேன் அப்படின்ற மாதிரி இவரும் இழுத்துட்டு போறாரு. ஒரு குட்டி பொண்ணு வேகமா ஈர கிட்ட பேசுறதுக்காக வரா. எப்ப நீங்க திரும்பி வருவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. மயில் வாகனம் என்ன பண்றாருன்னா அந்த குட்டி பொண்ணை பிடிச்சி தள்ளி விடுறாரு. இதனால கோவப்பட்ட ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. கையை லாக் ஆயிருந்தாலும் காலை வச்சு மயில் வாகனத்தை லாக் பண்றாரு. இப்ப மத்த போலீஸ் எல்லாம் மயில் வாகனத்தை காப்பாத்திடுறாங்க. மயில் வாகனமும் என்ன சொல்றாருன்னா, பெரிய தலைவன் உனக்கு நினைப்பா, நீ என்ன பெரிய தலையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாரு. ஹீரோ எதுவுமே பேச மாட்டாரு. இப்ப ஹீரோ அங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோவை ஜெயிலுக்கு கூட்டு வந்து விட்டுறாங்க. ஒரு செல்லுல தான் ஹீரோ இருக்காரு. இப்ப அங்க இருக்கிற போலீஸ் என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு கால் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட தராரு. ஹீரோ கிட்ட பேசுறவரோட பேரு சையத் மசூத் அப்படின்றது. அவர் யாருன்றதை நமக்கு காட்ட மாட்டாங்க. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்களை வெளியே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, பரவாயில்ல இருக்கட்டும், நான் சொன்ன அந்த வேலையை மட்டும் முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ராம்தாஸ் பையன் ஜத்தீனை காட்டுறாங்க. இவரும் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாரு. தொண்டர்கள் எல்லாருமே பயங்கரமா வெல்கம் பண்றாங்க. இவரும் கார்ல டிராவல் பண்ணி வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த ரோல தான் டொவினோ தாமஸ் பண்ணிருப்பாரு. நான் சொல்றதை செஞ்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி பாபியும் சொல்றாரு. இப்ப வீட்டுக்குள்ள வந்து அக்கா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ சொன்னதுக்காக மட்டும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், உன்னோட ஹஸ்பண்டுக்காக எல்லாம் கிடையாது. நான் அதிகபட்சம் ஒரு வருஷம் இந்த இடத்துல இருப்பேன், அதுக்குள்ள பண்ண நினைக்கிறதெல்லாம் பண்ணிக்க சொல்லு, ஒரு வருஷத்துக்கு மேல எனக்கு பிடிக்கலன்னா போய்கிட்டே இருப்பேன்னு சொல்றாரு. ஓகே அப்படின்ற மாதிரி அக்காவும் ஏத்துக்கிறாங்க. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி சொல்ற ஒருத்தரை கூட வச்சுக்கிறாங்க. அந்த நபரை என்ன சொல்றாருன்னா, உங்க அப்பா மாதிரி தோற்றத்தை நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி இவரும் பக்காவா ரெடி ஆயிடுறாரு. இப்ப அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. கேர்ள் ஃபிரெண்டும் இது என்ன கெட்டப் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுதான் இந்தியன் பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பாபியும் ரெடியா இருக்காரு. உன்னோட டேப்ல இருக்கிறத மட்டும் பேசு, அது போதும் அப்படின்ற மாதிரி பாபி சொல்றாரு. இவரும் பேசுறதுக்காக ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. முதல் ஸ்பீச் எப்படியாவது நல்லபடியா பேசிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவை என்ன பண்றாருன்னா, டேபை பார்த்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா டேபை பார்த்து கூட மலையாளத்தை இவரால சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. எல்லாத்தையும் தப்பு தப்பா வாசிட்டு இருக்காரு. அந்த கூட்டத்துல இருக்க எல்லாருமே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னடா தலைவரோட பையனுக்கு மலையாளம் கூட பேச தெரியல அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்களும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஜத்தீனோ சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நான் PK ராம்தாஸோட பையன், எனக்கு மலையாளம் தெரியாது நான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஃபாரின்ல என்னோட அப்பா எனக்கு எல்லாத்தையும் கத்து தந்திருக்காரு. எனக்கு மலையாளம் பேசவும் தெரியும், அரசியலை எப்படி பண்ணணும் தெரியும், யாரு கால வாரினா எப்படி தடுக்கணும்ன்றதும் தெரியும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசுறாரு. இப்ப அங்க இருக்க தொண்டர்கள்லாம் பயங்கரமா கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. இத டிவில பாக்குற பிரியாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா லைட்டா பாபி மட்டும் கொஞ்சம் அப்செட் ஆகுறாரு. என்னடா இந்த அளவுக்கு பேசுறான்னு யோசிக்கிறாரு. இப்ப வர்மாவும் என்ன சொல்றாருன்னா, உங்களோட கணக்கு தப்பாவுல அப்படின்னு சொல்றாரு. சீக்கிரமா அந்த பேமெண்ட் எல்லாம் வர வச்சிருங்க, ஒரு மாசம் முடிய போகுது அப்படின்னு சொல்றாரு. வர வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி பாபியும் சொல்றாரு. ஃபயோடரும் பாபிக்கு காசு அனுப்புறதுக்காக லாரி மூலியமாவும் போட் மூலியமாவும் அனுப்பியிருப்பாரு. இப்ப இந்த லாரியை நிறைய பைக் எல்லாம் சேர்ந்து சுத்து போடுது. இப்ப திடீர்னு அட்டாக் பண்றாங்க. அந்த லாரியை வெடிய வச்சிடறாங்க. அந்த லாரியில இருக்கிற காசுலாம் காலி ஆயிடுது. இப்போ ஒரு போட்ல நிறைய காசு எடுத்துட்டு வராங்க. அந்த போட்டையும் காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி சையத் மசூத் அப்படின்றவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் தான் ஹீரோ கிட்ட அப்ப போன்ல பேசியிருப்பாரு. இந்த ரோல பிருத்திவிராஜ் தான் பண்ணிருப்பாரு. பிருத்திவிராஜ் தான் இந்த படத்தோட டைரக்டரும் கூட. அவர் என்ன பண்றாருன்னா, டீமோட வந்து இவங்க எல்லாம் காலி பண்ணிடுறாரு. சீஃப் நீங்க சொன்ன மாதிரியே வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்ப நமக்கு அப்துல்ல காட்டுறாங்க. அப்துலுக்கும் இந்த தகவல் கிடைச்சிருது. அப்துல் கிட்ட சையத் மசூத் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி ஹீரோவை சீக்கிரமா விடுதலை பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. இவரும் பாபி கிட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. அந்த சையத் மசூத் சாதாரண ஆள் கிடையாது, அவன் எதுக்காக ஸ்டீஃபனுக்கு சப்போர்ட் பண்றான் அப்படின்லாம் கேக்குறாரு. பாபியே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்துல் என்ன சொல்றாருன்னா, இப்ப காலி
காலியான காசோ உன்னோட கணக்குல தான் வரும். நீ இப்ப கேன்சல் பண்ணா கூட இந்த காசெல்லாம் தர மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றத நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. மறுநாள் பாபியும் வர்மா கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்டீஃபனை நம்ம கொலை செய்யணும். ஆனா நம்ம தான் கொலை செஞ்சோன்றது வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி எப்படியாவது கொலை செய்யணும். அதுக்கு ஏதாவது வழியை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த வர்மாவும் என்ன பண்றாருன்னா, நேரா எதிர்க்கட்சி தலைவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. உன் பொண்ணோட ஹாஸ்பிட்டல் முழுசா முடியறதுக்கு முன்னாடி காப்பாத்தினல, அதுக்கு மாறா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றாரு. என்ன ஹெல்ப் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவரும் கேக்குறாரு. அந்த ஸ்டீஃபனை நீ முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி முடிக்கணும்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் ஜெயில உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்பதான் இவரை நிறைய பேர் சுத்து போறது இவருக்கு தெரியுது. இப்ப சுத்து போடுறவங்கள ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, உங்களை முடிக்க சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்றாரு. அதான் அவர் முடிக்க சொல்லிட்டார்ல, வாங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப பயங்கரமா உள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. வெளியே இருக்க போலீஸ்க்கும் இந்த சவுண்ட் நல்லாவே கேக்குது. இருந்தாலும் போலீஸ் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாரு. அங்க இருக்கவங்களையும் அமைதியா இருக்க சொல்லிடுறாரு. இப்ப உள்ள ஹீரோ எல்லாரையும் பொளந்து கட்டிட்டு இருக்காரு. அந்த லீடர் இருக்காரு பாத்தீங்களா, அவரையும் அடிச்சு போட்டுறாரு. இந்த தகவல் கேள்விப்பட்ட வர்மாவும் என்ன பண்றாருன்னா, ஹீரோ கிட்ட சாதாரணமா பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்துடுறாரு. அந்த பாபி ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்கான். பாபியால தான் நம்ம கட்சிக்கு ரொம்ப கெட்ட பேரு. நீ மட்டும் வெளியே வந்துட்டனா நீயும் நானும் சேர்ந்துடலாம். அந்த பாபி இந்த இடத்தை விட்டு அமுச்சு விட்டுறலாம். நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவு சொல்லு ஸ்டீஃபன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு இவங்க ரெண்டு பேருமே கூட்டு கலவாணின்றது நல்லாவே தெரியும். நான் முதல்ல வெளியே வந்துடுறேன், அப்புறம் எல்லாருக்கும் பதில் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அபர்ணாவை முதல்ல ஒரு மாதிரி சொல்ல சொன்னாங்க பாத்தீங்களா, இப்ப வேற மாதிரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி அலெக்ஸும் அந்த இடத்துக்கு வந்து சொல்றாரு. இப்பதான் நமக்கு வேற ஒரு விஷயமும் தெரிய வருது. அலெக்ஸுக்கு பிறந்த குழந்தையா தான் இந்த அபர்ணா குழந்தை இருக்கும். அபர்ணாவை என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைய ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்புறமா வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவரும் கண்டுக்காம கிளம்புறாரு. ஜான்வி அவ படிக்கிற ஸ்கூல்லயே மயங்கி விழுந்திருப்பா. இப்ப ஸ்கூல் வார்டனும் அதே மாதிரி டாக்டரும் கால் பண்ணி உங்களை கூப்பிட்டுருக்காங்க. இன்னும் வெளியே தகவலை சொல்ல, நீங்க போய் பாருங்க, உடம்பு முழுக்க ட்ரக் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் பயங்கரமா பொண்ணு கிட்ட கோவப்படுறாங்க. எப்படி உனக்கு இந்த பழக்கம் வந்தது, எதுக்காக இவ்வளவு நாள் என்கிட்ட மறைச்ச, இதுக்கு தான் காசை செலவு பண்றியா அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா, உங்களோட ஹஸ்பண்ட் தான் என்கிட்ட மோசமா நடந்துக்கிறாரு. இத்தனை வருஷமா என்ன ஒரு செக்ஸ் டைமர் தான் அவர் யூஸ் பண்ணிருக்காரு, பொண்ணா பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்பதான் பொண்ணோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க, ஆறுதல் படுத்துறாங்க. இப்ப என்பிடிவியை நமக்கு காட்டுறாங்க. திரும்பி அபர்ணாவும் பேட்டி கொடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸ்டீஃபன் சார் எந்த ஒரு தப்பும் பண்ணல, என்ன ஒருத்தங்க அப்படி பொய் சொல்ல சொன்னாங்க, அதுக்காக தான் அப்படி சொன்ன அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்க லேடி என்ன பண்றாங்கன்னா, யார் பொய் சொல்ல சொன்னான்றதை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆங்கர் அவங்க சொன்ன கேள்வியை கேட்கவே மாட்டாரு. சீக்கிரமா அந்த பேட்டியை முடிச்சிடுறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த லேடியோட ஹஸ்பண்ட் சீக்கிரமா பேட்டியை முடிங்க, இதை மட்டும் கேட்டா போதும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களும் ஹஸ்பண்ட் கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க வேலை மீடியா வேலையா, கேவலமா இருக்கு, எதுக்காக இவ்வளவு கேவலமா இறங்கிட்டோம் அப்படின்னு கேக்குறாங்க. நேர்மையா இருக்கணும்ன்ற நோக்கத்துக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப நமக்கு 40 கோடி கடன் இருக்கு, அந்த கடனை அடைச்சாகணும்னா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஒய்ஃபும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப பாபி வீட்டுக்கு வந்துடுறாரு. பிரியா சோகமா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. என்னாச்சு பிரியா, ஒரு மார் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. இவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. சரி ஜான்வி எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த கேள்வி அவர் கேட்டோன்னே இவங்களோட முகம் மாறிடுது. செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப அவரோட காலரை பிடிச்சி சவத்துல இடிக்கிறாங்க. அவ உன்னோட பொண்ணு மாதிரி தானே, அவகிட்ட எதுக்காக இப்படி நடந்துகிட்ட அப்படின்னு கோவமா கேக்குறாங்க. அவ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன், அப்பெல்லாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்க திரும்பி மிரட்டுறாங்க. இப்ப அவரும் ஆமா அப்படிதான் நடந்துப்பேன், உன்னால என்ன செய்ய முடியும்னு கேக்குறாரு. அவ உனக்கு மட்டும் தானே பிறந்தா, எனக்கா பிறந்தா, அப்புறம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதே மாதிரி உன்னோட பொண்ணு எந்தெந்த பிளாக் மார்க்கெட்ல எந்தெந்த ட்ரக் வாங்கியிருக்கான்றது எனக்கு நல்லா தெரியும், போலீஸ் கிட்ட சொன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் உன்னோட பொண்ணு வாழ்க்கையே போயிடும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இப்ப சடனா அவங்களை புடிச்சு தள்ளிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப பிரியாவும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அப்பாவோட போட்டோவை பாக்குறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. அப்பா ஸ்டீஃபன் அரசியலுக்கு கொண்டு வந்திருப்பாரு. இது பொண்ணுக்கு பிடிச்சிருக்காது, எதுக்காக கொண்டு வந்தீங்க, அவன் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் நல்லவங்களா நினைச்சிட்டு இருக்க, ஒரு நாள் அவங்களோட முகமூடிய கழட்டும் போது தான் அவங்களோட சுயரூபம் உனக்கு தெரியும். அன்னைக்கு காப்பாத்துறதுக்கு அப்பா நான் இருப்பேனான்னு தெரியாது, ஆனா ஸ்டீஃபன் இருப்பான், அதனால தான் ஸ்டீஃபனை சேர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அபர்ணா பேட்டி தந்ததுக்கு அப்புறம் இவர் குற்றவாளி இல்ல அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்ப ஆசிரமத்துல இருக்க எல்லாருமே சந்தோஷமா பாக்குறாங்க. அலெக்ஸும் சாதாரணமா பேசிட்டு அங்க இருந்து நடந்து போறாரு. இப்ப ஹீரோவும் குழந்தை எப்படி இருக்கான் அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்டோன்னே இவர் ஷாக் ஆகி அதே இடத்துல நின்றாரு. இல்ல அபர்ணாவோட குழந்தை எப்படி இருக்கான்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பதறி போன அலெக்ஸும் நல்லா தானே இருக்கான் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஹீரோக்கு போன் கால் வருது. பிரியா தான் கால் பண்றாங்க. பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. பிரியாவை ஒரு கிரேவ் யார்டுக்கு தான் வர சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல ஹீரோவும் ஒரு சமாதிக்கு பக்கத்துல உட்காந்து இருக்காரு. நான் யாரு, எனக்கும் ராம்தாஸ் சாருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, அதை நானே சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் கை குழந்தையா இருக்கும் போதே இவரோட அப்பா நக்சலைட் அப்படின்ற மாதிரி சாவச்சிருப்பாங்க. அம்மா கூட தான் இவர் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. அம்மாவை புதைக்கிறதுக்கு கூட இந்த ஊர்ல இடம் தந்திருக்க மாட்டாங்க. ராம்தாஸ் தான் பேசி இந்த இடத்தை தந்திருப்பாரு. இந்த இடத்துல தான் என்னோட அம்மா இருக்காங்கன்ற மாதிரி காட்டுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பிரியாவும் பயங்கரமா வருத்தப்படுறாங்க. பிரியாவும் அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஹீரோவும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வேற ஒரு பிரச்சனையும் இருக்கு அப்படின்ற மாதிரி வேற ஒரு இன்சிடென்ட்டை சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மயில் வாகனம் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கும் இந்த கேஸை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவரும் அதை வச்சு எல்லாம் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்லும் போதெல்லாம் என்னோட வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களோட பொண்ணு
பொண்ணு விஷயம் வெளியே வராது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிருப்பாரு. அந்த விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. யார் யாரை எப்படி எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கிறேன், நீங்க நிம்மதியா போங்க அப்படின்ற மாதிரி அமுச்சு வைக்கிறாரு. ஹீரோ பிரியா கிட்ட ஒரு கதை சொன்னாரு பாத்தீங்களா, அந்த கதை உண்மையா என்னன்றதுலாம் இவருக்கு தெரியாது. இவருக்கே ஃபாதர் தான் சொல்லியிருப்பாரு. இவரோட அப்பா ராம்தாஸா அப்படின்ற டவுட் இவருக்கே இருக்கும். ராம்தாஸ் தான் என்னோட அப்பாவா, உண்மையை சொல்லுங்க ஃபாதர் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஃபாதரும் இந்த இடத்துல லைட்டா யோசிச்சு பாக்குறாரு. ஸ்டீஃபன் இதுக்கப்புறம் இந்த வீட்லயே இருக்க கூடாதுன்னு பிரியா சொன்னாங்க பாத்தீங்களா, அப்பவும் என்ன பண்றாருன்னா நேரா இந்த ஃபாதர் கிட்ட தான் கூட்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் இவனை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஃபாதரும் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப அங்க இருந்து ஸ்டீஃபன் கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. இவன் உங்களோட பையனா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப அந்த அப்பாவும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஃபாதரும் நீங்க எதுவும் சொல்ல வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ கேட்டதுனால இப்ப ஃபாதரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஹீரோவன் என்ன சொல்றாருன்னா பரவாயில்ல விடுங்க ஃபாதர், நீங்க சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப வேகமா அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஃபாதர் என்ன சொல்றாருன்னா பாவ மன்னிப்பு கேட்டு போ அப்படின்னு சொல்றாரு. செஞ்ச தப்புக்கு தானே ஃபாதர் பாவ மன்னிப்பு கேட்க முடியும், செய்ய போற தப்புக்கு கேட்க முடியாதுல அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்தை விட்டு நடந்து கிளம்புறாரு. இந்த மயில் வாகனம் கோமதி அப்படின்ற ஒரு சீரியலை பாப்பாரு பாத்தீங்களா, இப்ப கூட அந்த சீரியலை பாத்துக்கிட்டே தான் வராரு. இவங்க கூட இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் வராரு. அவங்களை ஏதோ பிளாக்மெயில் பண்ணி உட்கார வச்சிருக்காரு. இவங்களும் அந்த இடத்துல பயந்துகிட்டே உட்கார்ந்து இருக்காங்க. சீரியல்ல பாக்குறதை விட நேர்ல சூப்பராவே இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. கரெக்டா வெளியே ஏதோ சவுண்ட் கேக்குது. எவன்டா இந்த நேரத்துல அப்படின்ற மாதிரி இவரும் வெளியே வராரு. அந்த இடத்துல ஹீரோவோட ஆட்கள் நிறைய வந்துருவாங்க. இவரை பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. இவரும் அதே இடத்துல ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோ அந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. என்ன பார்த்து தலையான்னு தானே கேட்டேன், நான் தலை கிடையாதுடா, தலையை எடுக்கிறவன் அப்படின்ற மாதிரி சாவடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. NPTV சேர்ந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நமக்கு காட்டுறாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஆர்குமெண்ட் போல ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழைறாங்க. இப்ப எதிர பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா சோஃபால நம்ம ஸ்டீஃபன் தான் உட்கார்ந்து இருக்காரு. எப்பவுமே ஒரு ஊடகம் நடுநிலையா தான் செயல்படணும். யாரு நல்லது பண்ணாலும் சொல்லணும், யாரு தப்பு பண்ணாலும் சொல்லணும். நீங்க அப்படியா செயல்படுறீங்க அப்படின்ற மாதிரி இவங்களை கேட்கிறாரு. இவங்களும் எங்களுக்கு வேற வழி தெரியல அப்படின்ற மாதிரி தயங்கிக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவன் என்ன சொல்றாருன்னா இதுக்கப்புறம் நீங்க நேர்மையா செயல்படுங்க, உங்க பிரச்சனை எல்லாத்தையும் நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க பிரச்சனை சின்ன பிரச்சனை கிடையாது, 40 கோடி ரூபாய் கடன்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட போன்ல மெசேஜ் வர சவுண்ட் கேக்குது. இவரும் செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் 40 கோடி ரூபாய் வந்திருக்கிறது தெரியுது. ஸ்டீஃபன் எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப பிரியாவை காட்டுறாங்க. பிரியாவும் அவங்களோட தம்பி ஜட்டினுக்கு கால் பண்றாங்க. அங்க கோவர்தன் ஃபைல்னு ஒன்னு இருக்கும், அது எடுத்து வச்சுக்கோ, நாளைக்கு காலையில் நீ அதுதான் பேசுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் கார்ல இருக்க அந்த கோவர்தன் ஃபைலை எடுத்து பாக்குறாரு. பாபியும் திரும்பி மும்பைக்கு வந்திருக்காரு. ஃபயோடர் இன்னும் வரல. ஃபயோடர் கிட்ட திரும்பி காசு வாங்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அப்துல்க்கு போன் கால் வருது. அந்த போன் கால் வந்தோட அப்துல்லும் டிவி நியூஸ பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஜத்தினும் பிரியாவும் தான் மீடியாவை சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. பாபி என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்காரு அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் இந்த இடத்துல வந்தோடனே அரெஸ்ட் பண்றதா எங்களோட முதல் வேலை அப்படின்லாம் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருக்க இவர் என்ன பண்றாருன்னா உடனே ஜத்தினுக்கு கால் பண்றாரு. உன்னை இந்த இடத்துக்கு வர வச்சதே நான் தான், எனக்கே ஆட்டம் காட்டுறியான்னு கேட்கிறாரு. நீ சொல்லி ஒன்னும் நான் இந்த இடத்துக்கு வரல, என்னோட அண்ணன் சொல்லி தான் வந்தேன் அப்படின்னு ஸ்டீஃபனை மென்ஷன் பண்றாரு. இதை கேட்கிற இவரும் பயங்கரமா டென்ஷன் வராரு. அப்துல் உடனே நான் அந்த இடத்துக்கு போனோம், எல்லா ப்ராப்ளத்தையும் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு பாபி சொல்றாரு. ஆனா அப்துல் என்ன சொல்றாருன்னா இதுக்கப்புறம் ஃபியோடர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்தை விட்டு நீ கிளம்ப முடியும், ஃபியோடர் நைட் வந்துருவாரு, நீ வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப ஜத்தினோ நேரா வர்மாவை பாக்குறதுக்காக வராரு. பாபி பண்ண எல்லா தப்புலையும் நீங்களும் உணர்ந்தியா இருந்திருக்கீங்க, அதுக்கான டாக்குமெண்ட்லாம் என்கிட்ட இருக்கு, இருந்தாலும் கூட எதுக்காக உங்களை எக்ஸ்போஸ் பண்ணல தெரியுமா, உங்களோட இத்தனை வருஷம் அரசியல் அனுபவம் எனக்கு தேவைப்படுது, அதுக்காக மட்டும் தான் உங்களை விட்டு வைக்கிறேன், இதுக்கப்புறம் கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை என்னையே அடிச்சு தூக்கலான்னு ஏதாவது கணக்கு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சும்மா இருக்க மாட்டேன், உங்களை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் மும்பைக்கு வந்துடுறாரு. உடனே அந்த பாபியை தூக்கணும் அப்படின்ற மாதிரி ஜையத் மசூத் கிட்ட சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜையத் மசூத் அங்க இருந்து கிளம்பி போறாரு. ஒரு இடத்துல பார்ட்டி மாதிரி நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ஜையத் மசூத் ஆட்களோட வந்துடுறாரு. எப்படியாவது பாபி அங்க இருந்து தூக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஆட்கள் கிட்ட எல்லாம் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. பாபியை கயிறு போட்டு கட்டி தான் வச்சிருக்காங்க. இப்ப நிறைய பேர் அங்க இருந்து கிளம்பி போனோன்னா இதை சாதகமா பயன்படுத்தி நம்ம தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த இடத்தை விட்டு தப்பிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப அங்க இருக்க அவரோட ஃப்ரெண்டான அப்துல்லியே சாவச்சிடுறாரு. வேகமா தப்பிக்க ஆரம்பிக்கிறாரு. வெளியே வந்து பார்த்தா தான் ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. கரெக்டா ஃபியோடர் அந்த இடத்துல ஆட்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கன் பாயிண்ட்ல இவரை பிடிச்சிடுறாரு. இவரை காலி பண்றதுக்காக ஷூட் பண்றாரு. முஞ்சி போச்சு நினைக்கும் போது பார்த்தா ஃபியோடரை யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. ஜையத் மசூதோட ஆட்கள் தான் இந்த வேலையை பண்ணிருப்பாங்க. இப்ப ஜையத் மசூத் என்ன பண்றாருன்னா அவனை தூக்குங்க, இந்த இடத்துக்கு கூட்டு போனோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாபியை ஒரு இடத்துல உட்கார வச்சிடுறாங்க. கரெக்டா ஹீரோ எதிர வந்து உட்கார்றாரு. வேகமா பிரியாக்கு கால் பண்றாரு. உங்க ஹஸ்பண்ட் பாபி இப்ப எனக்கு எதிர தான் உட்கார்ந்து இருக்காரு, அவரை என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு. பிரியாவா என்ன சொல்றாங்கன்னா கொலை பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் கன் எடுக்கிறாரு. புல்லட்ட ஃபுல்லா லோட் பண்றாரு. பாபியும் சாவறதுக்கு அஞ்சலாம் மாட்டாரு. தாராளமா என்ன கொன்னுக்கோ அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் பாத்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் அந்த எல்லா புல்லட்டையும் வயித்துல இறக்கி விட்டுறாரு. அதே இடத்துல பாபி இறந்து போயிடுறாரு. அலெக்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் தங்கிட்டு இருக்காரு. பாபி இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல போடுறாங்க. இத பாக்குற இவரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. உடனே அந்த இடத்துல போய் நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி முருகனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. முருகன் ஏதோ ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அலெக்ஸ பாக்குற நிறைய பேர் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ரொம்ப சில பேருக்கு மட்டும் தான் அவர் இவங்களோட ஆளுன்றது தெரியும். இப்ப முருகனும் தனியா பேசுறதுக்காக கூட்டு வந்துடுறாரு. நம்ம இவ்வளவு நாள் அந்த பாபியை தான் நம்பிட்டு இருந்தோம், பாபி பாட்டுக்கு இறந்து போயிட்டாரு, இப்ப வர்மாவை தான் நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், வர்மா கிட்ட பேசி எப்படியாவது நமக்கு ஒரு
பதவி வாங்குற வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப முருகனும் அதுக்கு முன்னாடி நீ ஒருத்தர் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி இவர்கிட்ட போனை தராரு. இவரும் தயங்கிக்கிட்டே வாங்கி பேச ஆரம்பிக்கிறது. ஆனா போன்ல பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். நான் உன்னை ரொம்ப வருஷமா நம்புன அலெக்ஸ், ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப முருகன் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல ஒருத்தன் இருந்தா இந்த இடத்துல ஒருத்தன் இருப்பான்றதை யோசிச்சு பார்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரி ஷூட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா இவர் ஹீரோவோட ஆளா தான் இருந்திருப்பாரு. கோவர்தன் அன்னைக்கு கடத்தினாங்க பாத்தீங்களா, ஆக்சுவலா பாபி சொல்லி கடத்திருக்க மாட்டாங்க, ஹீரோ தான் முருகன் கிட்ட சொல்லி கடத்த சொல்லியிருப்பாரு. இப்ப ரிலீஸ் பண்ணிட சொல்றாரு. அவருக்கு பெட்டி நிறைய காசு வச்சிருக்காரு, அதே மாதிரி ஒரு லெட்டரும் வச்சிருக்காரு. இதுல இருக்க காசை வச்சு இந்த ஆசிரமத்துல இருக்க குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கோங்க. என்ன பத்தி நீங்க சொன்ன எல்லாமே உண்மைதான், நான் கோல்டு ஸ்மக்லிங் பண்ணவன் தான். உங்களை மாதிரி நேர்மையா பேசுறவங்க தான் இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறமும் இதே மாதிரி நேர்மையா தொடர்ச்சியா பேசுங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. அதே மாதிரி இந்த லெட்டரை படிச்சு முடிக்கும் போது உங்களுக்காக ஒரு கிஃப்ட் இருக்கும்னு சொல்லிட்டாரு. இப்படிக்கு நீங்கள் என்றும் வெறுக்கிற லூசிஃபர் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. இந்த விஷயத்தை இவர் படிச்சு முடிக்கும் போது தான் அங்க ஒய்ஃபும் குழந்தையும் இருக்கிறத பாக்குறாரு. அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப ரீசெண்டா தான் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த எலெக்ஷன்ல ஜத்தின் தான் ஜெயிச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா மக்கள் எல்லாம் வந்து சந்திச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு வெளிநாடு ஒண்ணு காட்டுறாங்க. அந்த இடத்துல சையத் மசூத் யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த நபரும் ஹெலிகாப்டர்ல இருந்து பொறுமையா இறங்கி வர ஆரம்பிக்கிறாரு. நிறைய நாடுகளால குற்றவாளின்னு தேடப்படுறவர் தான் குரேஷி ஆப்ரகாம் அப்படின்றவர். இவரை பத்தி தான் இன்டர்போல்ல தகவல் கிடைச்சிருக்கும். அந்த குரேஷி ஆப்ரகாம் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவா தான் இருப்பாரு. இப்ப போன்ல யார்கிட்டயோ குரேஷி ஆப்ரகாம் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மீட்டிங்காக அங்க இருந்து கிளம்பி போறாரு. இதோடய இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 பார்ட் வரும் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் சொல்லியிருக்காரு. அடுத்த பார்ட்டுக்கான ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமே அந்த படம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.